ஸ்ரீமத் பாகவத சாரம் ஸ்கந்தம் 3 பாகம் 2. பரீட்சித்து கூறியது: விஷ்ணிகளிலும் போஜர்களிலும் அதிரதர்களும் தலைவர்களில் சிறந்தவர்களும் நாசம் அடைந்திருக்க மூவுலகுக்கும் நாதனான பகவானும் கூட தனது சரீரத்தை விட்டிருக்க முக்கியரான உத்தவர் மட்டும் எங்கனம் எஞ்சி நின்றார்? ஸ்ரீ சுகர் கூறியது: சத்திய சங்கல்பரான பகவான் பிராமண சாபம் என்று பெயர் கொண்ட தனது கால சக்தியினால் தனது குலத்தை சம்ஹரித்து தனது தேகத்தையும் விட கருதி பின்வருமாறு சிந்தித்தார்: நான் இவ்வுலகினின்று மறைந்தபின் என்னிடம் உள்ளதும் என்னை பற்றியதுமான ஞானத்தை கிரகிப்பதற்கு உத்தம அதிகாரி ஆத்மவான்களில் சிறந்தவரான உத்தவரே ஆவார். உத்தவர் என்னை விட அணுமாத்திரமும் குறைந்தவரன்று. ஏனெனில் அவர் ஆத்ம ஜெயம் பெற்றவர், விஷயங்களில் கலங்காதவர். ஆகையால் எனது ஞானத்தை உலகுக்கு புகட்டிக்கொண்டு இங்கே இருக்கட்டும். இங்கனம் முவ்வுலகுக்கும் குருவாகிய வேத நாயகரால் உபதேசிக்கப்பட்ட உத்தவர் பதரிகாசிரமத்தை அடைந்து ஹரியை மனத்தை அடக்கி சமாதியினால் ஆராதித்தார். ஸ்ரீ ராமாவதாரத்தில் ஆஞ்சநேயரை இவ்வுலகில் இருக்க பணித்தது போல் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தில் உத்தவரை பகவான் பணித்தார். குருசிரேஷ்டரே, விளையாட்டாக சரீரமெடுத்து கிருஷ்ண பரமாத்மாவினுடைய சிறந்த லீலைகளையும் தீரர்களுக்கு தைரியத்தை வளர்ப்பதும் அற்ப பிராணிகளைப் போல் அறிவில்லா பேடிகளாகிய பிறருக்கு செய்யுணாததுமான அவருடைய தேக தியாகத்தையும் கிருஷ்ணனால் தான் மனக்கண்ணால் கட்டாட்சிக்கப்பட்டதையும் கேட்டு அதையே தியானித்து கொண்டு பாகவதராகிய உத்தவர் சென்றபின் பிரேமையினால் மனம் குழைந்து விதுரர் வாய்விட்டு அழுதார். பரதகுல சிரேஷ்டரும் சித்த புருஷருமான விதுரர் பின் யமுனை விட்டு சில தினங்களில் மைத்ரேய முனிவர் எங்கிருந்தாரோ அந்த கங்கா துவாரத்தை அடைந்தார். விதுரர் கூறியது: மைத்ரேயரே, துன்புற்றோரின் துணைவரே, பரம பாவனமான கீர்த்தியுடையவரும் சகல மங்களங்களையும் அருள்பவருமான அந்த ஹரியினுடைய கதையையே புஷ்பங்களினின்று வண்டானது தேனை கிரகிப்பது போல் கதைகளின் சாரமாக திரட்டி எம் போன்றவரின் நன்மைக்காக கூறி அருளும். மைத்ரேயர் கூறியது: தாங்கள் பகவானுக்கும் அவன் அடியாருக்கும் என்றும் மிகுந்த பிரியமானவர். பரமபதம் செல்லுகையில் பகவான் உம்மை நினைந்து உமக்கு ஞானோபதேசம் செய்யும்படி எனக்கு கட்டளையிட்டல்லவா சென்றார். நீர் அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தவர். ஆகையால் உலகின் காப்பு, படைப்பு, அழிவு இவற்றின் நிமித்தம் யோக மாயையின் மூலம் ஏற்பட்ட பகவானுடைய லீலைகளை தொடர்பாக உமக்கு வர்ணிக்கின்றேன். சிருஷ்டிக்கு முன் சர்வ வியாபியான பகவான் எல்லா ஆத்மாக்களுக்கும் ஆத்மாவாக ஒருவராகவே இருந்தார். சிருஷ்டி காலத்தில் இச்சா சக்தியினால் பலவாய் தோற்றுபவரும் அவரே. பிரபஞ்சமாகிய இது இப்போது எப்படி இருக்கிறதோ அப்படியேதான் முன்னும் இருந்தது, இனியும் இப்படித்தான் இருக்கப் போகிறது. பிரபஞ்ச சிருஷ்டி பிராகிருதம் என்றும் வைகிருதம் என்றும் எது உண்டோ அது 9 வகைப்படும். இதற்கு எதிரிடையான பிரளயம் காலத்தாலும் திரவியத்தாலும் குணத்தாலும் 3 வகைப்படும். இனி சிருஷ்டி வகைகளை கூறுவோம். பரமாத்மாவினிடம் குணங்களின் ஏற்ற தாழ்வால் ஏற்படும் முதல் சிருஷ்டி மகத் தத்துவம். இரண்டாவது அகங்காரம். அதிலிருந்து பஞ்சபூத திரவியமும் ஞானமும் ஞானேந்திரியங்களும் கிரியையும் கர்மேந்திரியங்களும் தோன்றுகின்றன. பஞ்சபூத திரவியத்தை உண்டாக்கும் சக்தியுடைய தன் மாத்திரைகளின் சிருஷ்டி மூன்றாவதாம். ஞான கர்ம வடிவான இந்திரியங்களின் சிருஷ்டி நான்காவது. இந்திரியங்களின் அதிஷ்டானமான தேவதைகளின் சிருஷ்டி ஐந்தாவது. இது அகங்காரத்தின் காரியமான மனோ வடிவானது. ஆறாவது தமஸ் அல்லது அவித்தையின் சிருஷ்டி. இதுவே புத்தியை ஆவரணத்தாலும் விக்ஷேபத்தாலும் கெடுப்பது. இவ்வாறும் பிராகிருத சிருஷ்டிகள். இனி வைகிருத சிருஷ்டிகளை பற்றி கேள். இது எல்லாம் ரஜோகுணத்தை உபாதியாக கொண்ட பகவானுடைய லீலையே. தன்னையே எண்ணுபவர்களின் தாபத்தை போக்குபவன் அவன். பிராகிருத சிருஷ்டியினின்று தோன்றிய வைகிருத சிருஷ்டியில் முதலாவது அறுவகைப்பட்ட ஸ்தாவர சிருஷ்டி. இது ஏழாவதாம்.
வனஸ்பதிகள், ஔஷதிகள், கொடிகள், துவக்சாரங்கள், வீருதங்கள், மரங்கள் என்ற இவை வேர்மூலம் சாரத்தை கிரகித்து மேல்நோக்கி செலுத்துபவைகளாகவும் அறிவு விளக்கமற்றவைகளாகவும் வெளிப்படையாக தோன்றாத உணர்ச்சி உடையவைகளாகவும் விசேஷித்து காணப்படுகின்றன. திரியக் யோனிகளின் பசு பட்சிகளின் சிருஷ்டி 8ஆவதாம். அவை 28 உட்பிரிவுகளை உடையனவாம். எதிர்கால அறிவின்மையும் இருள் கவிந்த மனமும் மோப்பத்தினால் அறியும் திறமையும் மனசாட்சி அறியாமையும் இவற்றின் குணங்கள். துவக்சாரா என்பது மூங்கில் முதலியவை. வீருதகா என்பது கொடி போன்றவை எனினும் வேறு பிடிப்பு வேண்டாமல் கடினமாயிருப்பவை. துருமாகா என்பது புஷ்பித்து காய்ப்பவை. விதுரரே, 9வது மனித சிருஷ்டி. இவர்கள் ஒரே இனம். இவர்களுடைய ஆகாரம் கீழ்நோக்கி செலுத்தப்படுவது. இவர்கள் ரஜோகுணம் மேலிட்டவர்கள். கர்மத்திலேயே கண்ணாயிருப்பவர்கள். துக்கத்தையும் சுகமென கருதும் இயல்புடையவர்கள். நலமிக்கவரே, இம்மூன்றும் வைக்கிருத சிருஷ்டி. இனி கூறப்போகும் தேவ சிருஷ்டியும் வைக்கிருதமே. ஏற்கனவே பிராகிருத சிருஷ்டியில் வைகாரிகமாக கூறப்பட்ட அதிஷ்டான தேவ சர்க்கமும் சனத்குமாராதிகளின் சிருஷ்டியும் 2 வகையிலும் சேரும். தேவ சிருஷ்டி 8 வகை. சுரர், அசுரர், பிதரர், கந்தர்வர்கள், அப்சரஸ், சித்தர்கள், யக்ஷ ராட்சச சாரணர்கள், பூத பிரேத பிசாச்சங்கள், வித்யாதரர்கள், கிண்ணரர்கள் முதலியோர். விதுரரே, இங்கனம் பிரம்மாவால் செய்யப்பட்ட சிருஷ்டிகள் 10ம் உமக்கு விளக்கி கூறப்பட்டன. இனி வம்சங்களையும் மன்வந்தரங்களையும் கூறுகின்றேன். இவ்விதம் சிருஷ்டி செய்பவர் சத்திய சங்கல்பரான ஹரியே. அவரே பிரம்மா வடிவில் பிரதிகல்பத்தின் ஆதியிலும் ரஜோகுணத்தை மேற்கொண்டு தானாக தன்னையே ஜகத்தாக தன்னாலேயே சிருஷ்டித்து கொள்ளுகிறார். காலத்தை பற்றி பேசுமிடத்து கிருதம் முதலிய யுகங்களில் வரிசையாக 4090, 3600, 2400, 1200 தேவ வருஷங்கள் கணக்கிடப்படுகின்றன. பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம் எனும் 3 உலகங்களுக்கு அப்பால் பிரம்மலோகம் வரை 1000 சதுர்யுகம் ஒரு பகல் ஆகிறது. அப்பனே, பிரம்மதேவன் எப்போது கண்மூடி உறங்குகிறாரோ அந்த இரவும் அதே 1000 சதுர்யுகம் அளவு உடையது. பிரம்மதேவனுடைய அளவு எதுவோ அதனுள் 14 மனுக்களின் காலம் செல்லுகிறது. 71 சதுர்யுகங்களுக்கு சற்று அதிகமான தமக்குரிய காலத்தை ஒவ்வொரு மனுவும் அனுபவிக்கிறார். மன்வந்தரங்களின் மனுக்களும் மனு வம்சத்தரசர்களும் ரிஷிகளும் தேவர்களும் தேவேந்திரனும் அவர்களை அனுசரித்த கந்தர்வர்கள் முதலியோரும் ஒரே காலத்தில் உண்டாகின்றனர். பிரம்மாவின் பகல்தோறும் நிகழும் இந்த சிருஷ்டியானது பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம் எனும் உலகங்களை பற்றியது. இவற்றில்தான் கர்மங்களினால் பசு, பக்ஷி, மனிதர், பிதரர், தேவர் முதலிய பிறவிகள் ஏற்படுகின்றன. சத்துவ குணத்தை தாங்கி பகவான் மன்வந்தரங்களில் தனது அவதாரங்கள் மூலமாகவும் மனு முதலியவர்கள் மூலமாகவும் தனது பெருமையை வெளிக்காட்டி பிரபஞ்சத்தை ரட்சிக்கிறார். பிரம்மாவின் ஆயுட்காலத்தின் முதல் பதார்த்தத்தின் ஆரம்பத்தில் நிகழ்ந்தது பிராம கல்பம். அதில்தான் பிரம்மா தோன்றினார். அவரைத்தான் சப்த பிரம்மமாகிய வேதத்தை வெளியிட்டவராக கூறுகின்றனர். அதே பரார்த்தத்தின் முடிவில் பாத்மம் என கூறப்படும் கல்பம் உண்டாயிற்று. இந்த கல்பத்தில் ஹரியின் நாபியாகிற மடுவிலிருந்து உலகம் தாமரை போல் கிளம்பிற்று. விதுரரே, 2வது பரார்த்தத்தின் ஆதியில் இந்த வராக கல்பமும் பிரசித்தமாய் கூறப்படும். இதில்தான் ஹரியானவர் வராக அவதாரம் எடுத்தார். 2 பரார்த்த அளவுள்ள இந்த காலம் அவ்யாகிருதரும் அனந்தரும் ஆதியற்றவரும் ஜெகத் காரணருமான பகவானுக்கு நிமிஷம் போல் ஆகின்றது. அவர் பிரம்மதேவர். ஆதியில் அஞ்ஞானத்தின் விருத்திகளான அந்த தாமிஸ்ரம், மகாமோகம், மோகம், தமஸ் முதலியவற்றை சிருஷ்டித்தார். இந்த பாவமயமான சிருஷ்டியை பார்த்து தன்னையே இகழ்ந்து கொண்டார் பிரம்மதேவர். பின்பு பகவத் தியானத்தால் புனிதமான மனத்தால் வேறு சிருஷ்டிகளை செய்தார். கிரியை அற்றவர்களும்
ஊர்துவரேதர்களும் ஆன சனக்கர், சனந்தர், சனாதனர், சனத்குமாரர் என்ற முனிவர்களை பிரம்மா சிருஷ்டித்தார். அந்த புத்திரர்களை நோக்கி பிரம்மா, புத்திரர்களே, பிரஜைகளை சிருஷ்டியுங்கள் என்று கூறினார். மோக்ஷ தர்மத்தை விரும்பியவர்களும் வாசுதேவ பராயணர்களுமான அவர்கள் அதை, அதாவது சிருஷ்டி தொழிலை விரும்பவில்லை. பகவானுடைய சக்தியால் தூண்டப்பட்டவரும் மேலும் சிருஷ்டியை பற்றி சிந்திப்பவருமான பிரம்மாவிடம் உலகத்தின் பெருக்குக்கு காரணபூதர்களான 10 புத்திரர்கள் உண்டாயினர். இவர்கள் மரீச்சி, அத்திரி, அங்கிரஸ், புலஸ்தியர், புலகர், கிரது, பிருகு, வசிஷ்டர், தக்ஷர், 10வதாக நாரதர். இதன்பின் மேலும் பிரஜாவிருத்தியை விரும்பி பிரம்மா ஆலோசிக்கையில் பிரம்மாவின் சரீரத்திலிருந்து அவர் போலவே ஒரு உருவம் தோன்றி 2ஆக பிரிந்தது. இப்படி பிரிந்த பிரம்ம சரீரத்தை காயம் என்று கூறுவர். க என்றால் பிரம்மா, அவருடைய சரீரமாகிய இது காயம். பிரிந்த அவ்விரண்டு வடிவங்களினின்றும் ஸ்திரீ புருஷர்களான இரட்டை உண்டாயிற்று. அவற்றுள் எது புருஷனோ அதுவே ஆத்ம சித்தரான ஸ்வாயம்புவ மனு, எது ஸ்திரீயோ அதுவே சதரூபை என்று பிரசித்தி பெற்றவள். அவள் மகாத்மாவாகிய மனுவுக்கு பத்தினியானாள். ஒவ்வொரு கல்பத்திலும் சனகாதியர்கள் சிருஷ்டிப்படுவதில்லை. பிரம்ம கல்பத்தின் ஆதியிலே அவர்களின் சிருஷ்டி உண்டாகிறது. நலமிக்க விதுரரே, அம்மனுவும் சதரூபையிடம் 5 மக்களை உண்டாக்கினார். அவர்கள் பிரியவிரதர், உத்தானபாதர் என்ற 2 புத்திரர்களும் ஆஹூதி, தேவஹூதி, பிரசூதி என்ற 3 புத்திரிகளும் ஆவர். ஆஹூதியை ருச்சி என்னும் பிரஜாபதிக்கும், நடுப்பெண்ணாகிய தேவஹூதியை கர்தம பிரஜாபதிக்கும், பிரசூதியை தக்ஷ பிரஜாபதிக்கும் கொடுத்தார். இவர்கள் மூலம் பிரஜைகளால் உலகம் நிரம்பியது ஆயிற்று. பிரம்மா கூறியது: ஸ்வாயம்புவ மகாராஜரே, பிரஜைகளை ரட்சிப்பதே எனக்கு செய்யும் சிறந்த பணிவிடையாகும். பிரஜைகளை பரிபாலிக்கும் உன்னிடம் பகவான் ஹிருஷிகேஷர் சந்தோஷம் அடைவார். ஸ்வாயம்புவ மனு கூறியது: எல்லா உயிர்களுக்கும் எது இருப்பிடமோ அந்த பூமி பிரளய ஜலத்தில் மூழ்கியிருக்கிறது. அந்த பூதேவியை உயர கிளப்புவதில் தேவரீருடைய முயற்சியானது ஏற்பட வேண்டும். மைத்ரேயர் கூறியது: இப்பொழுது இவ்விஷயத்தில் நான் என்ன செய்ய வேண்டும்? சிருஷ்டி விஷயத்தில் நியமனம் செய்யப்பட்ட நான் செய்ய தகுந்ததை எவருடைய ஹிருதயத்திலிருந்து நான் உண்டானேனோ அந்த ஈசன் எனக்கு காட்டி அருள வேண்டும் என்று பிரம்மா தியானிக்கையில், பாவமற்றவரே, அவருடைய நாசி துவாரத்தினின்று கட்டை விரலளவுள்ள ஒரு சிறு பன்றிக்குட்டி வெளிவந்தது. விதுரரே, அவர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அது ஒரு கணத்தில் ஆகாயத்தை அடைந்து யானை அளவாக வளர்ந்து விட்டது. மிகவும் ஆச்சரியமாயிருந்தது. மரீச்சி முதலிய பிரஜாபதிகளுடனும் சனக்கர் முதலிய குமாரர்களுடனும் ஸ்வாயம்புவ மனுவுடனும் கூட பிரம்மாவானவர் அந்த பன்றி வடிவத்தைக் கண்டு பின்வருமாறு பலவிதமாக சிந்திக்கலானார். ஆகாயத்தில் பன்றி உருக்கொண்டு நிற்கும் இந்த தெய்வீக பிராணி எதுவாயிருக்கலாம்? என்ன ஆச்சரியம்! இது எனது நாசியிலிருந்தல்லவா வெளிவந்தது. இங்கனம் பிரம்மதேவர் தனது புத்திரர்களுடன் சிந்தித்து கொண்டிருக்கையில் தன்னை யாரென காட்டுபவராய் பகவான் யக்ஞ புருஷர் மலை போல் வளர்ந்து கர்ஜித்தார். பின் பிரளய ஜலத்தில் மூழ்கியிருந்த பூமியை தனது தெற்றிப்பற்கள் இடையே தூக்கிக் கொண்டு ரசாதலத்தினின்றும் கிளம்பிய பொழுது விளக்க முடியாத அதிசயமான அழகுடன் விளங்கினார். அப்பொழுது கதையை தூக்கிக் கொண்டு அவர் மேல் பாய்ந்து வழிமறித்த ஹிரண்யாக்ஷனை கண்டு அவன் மேல் சக்ராயுதம் போல் தீக்ஷ்ணமான கோபப் பார்வையை செலுத்துபவராய், சிங்கமானது யானையை கொல்லுவது போல் எதிர்த்தற்கரிய வீரியமுடைய அவனை விளையாட்டாக பிரளய ஜலத்திலேயே கொன்றார். ரிஷிகள் கூறியது: யக்ஞங்களால் ஆராதிக்கப்படும் பகவானே, ஜெயிக்கப்படாதவரே, ஜெய விஜயீ பவா. இப்பொழுது காணப்படும் உமது சரீரம் வேதமயமானது. அதை சிலிர்க்கும் பொழுது வேதத்தின் கருத்து வெளிப்படுகின்றது. உமக்கு நமஸ்காரம். உமது மயிர்கால்களில் யாகங்கள் ஒளிந்திருக்கின்றன. பூமியை உத்தாரணம் செய்ய வேண்டிய காரணத்தால் பன்றி வடிவெடுத்த உமக்கு நமஸ்காரம்.
ஸ்வேத வராக கல்பத்தில் ஸ்வாயம்புவ மன்வந்தரத்தில் பிரம்மாவின் நாசியிலிருந்து தோன்றி பூமியை உத்தரணம் செய்தார். 6வது சாக்ஷிஷு மன்வந்தரத்தில் எதிர்பாராது ஏற்பட்ட பிரளய ஜலத்தில் கருப்பு வர்ணமான வராகமாக தோன்றி பூமியை உத்தரணம் செய்து ஹிரண்யாக்ஷனை வதம் செய்தார். இரண்டையும் சேர்த்து மைத்ரேயர் இங்கு கூறுகிறார். இது விஸ்வநாத சக்கரவர்த்தி என்பவரால் எழுதப்பட்ட சாரார்த்த தர்ஷினி புஸ்தகத்தில் கூறப்பட்டது. எல்லா மந்திரங்களும் தேவதைகளும் திரவியங்களும் கிரதுக்களும் கிரியைகளும் எவருடைய வடிவமோ அவருக்கு நமஸ்காரம். வைராகியம், பக்தி, இந்திரிய ஜெயம் முதலிய சாதனங்களால் அடையப்பெற்ற ஞான வடிவினரும் வித்யா குருவுமான உமக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரம். மைத்ரேயர் கூறியது. இங்கனம் பிரஜாபதியும் விஸ்வக்சேனருமான பகவான் ரசாதலத்தினின்று விளையாட்டாக உயர தூக்கி வந்த பூமியை பிரளய ஜலத்தில் மிதக்கும்படி வைத்துவிட்டு மறைந்துவிட்டார். விதுரர் கூறியது. பிரம்மஸ்வரூபியான மைத்ரேயரே, அவர் அங்கனம் விளையாட்டாக தன் தெற்றிப்பல் நுனியில் பூமியை தூக்கி வருகையில் அசுர ராஜனுக்கும் அவருக்கும் எக்காரணத்தால் போர் ஏற்பட்டது